ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மிஸ்ட்ரி கலந்த ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, காணாம போன தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக தன் நண்பர்களோட சேர்ந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள தேடுதல் பயணத்தை மேற்கொள்ற நம்ம ஹீரோயின். அப்படி அவங்க அங்க போய் அவங்க தங்கச்சி காணாம போனதை பத்தி விசாரிக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். என்னன்னா, இவங்க தங்கச்சி மட்டும் இல்ல, இந்த இடத்துக்கு வந்த ஏகப்பட்ட பேர் மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீடு தான் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்களோட நண்பர்கள் இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. அந்த வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பழைய மணல் கடிகாரம் மட்டும் இருக்கும். இவங்க வந்த வரைக்கும் எல்லாம் சரிதான். ஆனா இவங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னா, அந்த வீட்ல அவங்க அன்னைக்கு தங்கினது மட்டும்தான். என்னன்னு பார்த்தா, அந்த வீட்டுக்கு வந்த ஏகப்பட்ட பேரோட நேம்ஸ் அந்த ரெஜிஸ்டர்ல இருக்கும். அதுவும் ஒரு தடவை இல்ல, ஏகப்பட்ட தடவை. இது ஒரு பக்கம் இருக்கும்போது மர்மமான மாஸ்க் போட்ட மனுஷன் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கொலை பண்ணுவான். என்னடா, வந்தவங்க எல்லாருமே அவ்வளவுதான் இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த கடிகாரம் எப்பெல்லாம் ரீசெட் ஆகுதோ அப்பெல்லாம் அவங்க திரும்ப திரும்ப உயிரோட வருவாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். ஒவ்வொரு தடவையும் இவங்க உயிரோட வந்துட்டு இருப்பாங்க. இது எதுவுமே புரியாது அவங்களுக்கு. இது எதனால நடக்குது அப்படின்னு இவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க தேடும் போதுதான் இது ஏன் நடக்குது, அந்த இடத்தோட வரலாறு என்ன, இத பத்தின அதிர்ச்சி தர தகவல்கள் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு கட்டத்துல இவங்க தேடி வந்தவங்கள கண்டுபிடிச்சாங்களா, இந்த லூப்ல மாட்டிக்கிட்ட இவங்களுக்கு என்னாச்சு, இதுக்கு பின்னாடி யாருதான் காரணம், இதை எல்லாத்தையும் பத்தி ரொம்ப விறுவிறுப்பா பயங்கரமா நமக்கு சொன்ன கதை தான் 2025 வெளியான Until Dawn. So once again, இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்கே ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கு. அவங்க எதுக்கிட்டே இருந்து தப்பிக்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அது என்னதுன்னு பார்த்தா, அந்த ஜெந்தாவை பாக்குறதுக்கே ரொம்ப வியர்டா இருக்கும். இவங்க அதுக்கிட்ட மாட்டாம எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல இவங்களுக்கு வெளிச்சம் தெரியும். அந்த மாதிரி அந்த மணலை விலக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வந்து, அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு பெருமூச்சு விடும்போது தான் காட்டுறாங்க, அந்த இடத்துக்கு கோடாரியை தூக்கிட்டு ஒருத்த வருவான். இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்னால திரும்பவும் சாக முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அதை எதையுமே கேட்காத அவன் அந்த கோடாரியை தூக்கி நேரா அவங்களோட தலையிலேயே சொருவதோட கட் பண்ணா டைட்டில போட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஷார்ட்லயே நமக்கு தெளிவா சொல்றாங்க, அந்த கடிகாரத்துல தான் இந்த கதையே நடக்குது. ஒரு அடர்ந்த காட்டு பகுதி, அதுல ஒரே ஒரு பாதை, கார்ல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதோ இங்க தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் க்ளோவர். இது மேக்ஸ், இது மேகன், இது நீனா, அப்புறம் இது ஏப். இவங்க 4 பேரும் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுலயும் இந்த மேக்ஸ் இருக்கானே நம்ம ஹீரோயினோட லவரா இருந்திருப்பான். ஆனா இப்ப பிரேக்கப் ஆயிருக்கும். சோ இப்ப இவங்க எல்லாருமே எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, அவங்க பேரு வந்து மெலனி, இந்த காட்டு வழியா தான் பயணம் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க வீடு திரும்பவே இல்ல. அதனாலதான் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அவங்கள தேடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அந்த வீடியோவை அவங்க ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல இருந்துதான் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம பசங்களும் வந்திருப்பாங்க. இந்த கேங்ல நம்ம மேகன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க. அதனாலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே மெலோனி வந்து காணாம போயிருப்பாங்க. சோ அதனால இந்த இடத்துல நம்ம எல்லாருமே கைகளை கோர்த்து ஒரு சின்ன பிரேயர் மாதிரி பண்ணி பார்ப்போம், கண்டிப்பா எனக்கு ஏதாவது சென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்னா கைகளை பிடிச்சு ஒரு சின்ன தியானம் மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி இவங்க பண்ணும்போது ஒரு பெரிய லாரி வந்து இவங்களோட இந்த ரிச்சுவலை ஸ்பாயில் பண்ணிரும். சரி, மறுபடியும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம க்ளோவரை காணோம். என்னன்னா, அவங்க அந்த கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிருப்பாங்க. அப்படி வந்து அங்க போய் ஒரு கப் காஃபி ஆர்டர் பண்ணி அதுக்கு பில்ல பே பண்ணும்போது அந்த கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த ஷாப் கீப்பர் கிட்ட, நீங்க எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது என்னோட கடமா, நான் ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, மெலோனியோட போட்டோவை காட்டி, இந்த பொண்ணு நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இந்த பொண்ணு பார்க்கவே அழகா இருக்கா, கிட்டத்தட்ட உன்ன மாதிரியே இருக்கா, இவ காணாம போயிட்டா இல்லையா, உங்களுக்கு எப்படி தெரியும், நான் அதை சொல்லவே இல்லையே, இங்க பாருமா, நீ மட்டும் இல்ல, இங்க வந்த நிறைய பேர் இதே மாதிரி போட்டோஸை காட்டி இவங்களை எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக். இங்க வந்தவங்க நிறைய பேர் காணாம போயிட்டாங்களா என்ன, இல்ல ஸ்பெசிபிக்கா இங்க கிடையாது, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனா க்ளோர் வேலி அப்படின்னு ஒரு இடம்
இடம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துக்கு போனவங்க தான் காணாம போயிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வேக வேகமா போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ எங்க காணாம போயிட்டான்னு கிட்டத்தட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. என்னன்னா இவங்க போற அதே பாதையில பயங்கரமா புயல் அடிச்சிட்டு இருக்கும். லிட்டரலி நம்ம க்ளோவர் பயந்து போயிருவாங்க. பயத்துல நம்ம மேக்ஸோட கையை பிடிப்பாங்களா, இதுதான் சான்ஸ்னு அவனும் அவங்கள ஆறுதல் படுத்த ட்ரை பண்ணுவான். இப்படி வந்து இவங்க போயிட்டு இருக்காங்களா, திடீர்னு பார்த்தா ஒரு இடத்த தாண்டும் போது அங்க சுத்தமா மழையே இருக்காது. நம்ம பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மேல வானத்தை பார்த்தா சுத்தியும் கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு. ஆனா நடுவுல ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு. நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த காரை அங்க பார்க் பண்ணி எல்லாரும் வெளியில இறங்குவாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்கும். இது பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கறனால ஏப என்ன பண்ணுவானா தான் போன்ல இது ஒரு வீடியோவா ரெக்கார்டும் பண்ணிப்பான். இதுக்கு மேல அந்த இடத்துல பாதை இல்லாதனால வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு போன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அங்க சுத்தமா டவரே கிடைக்காது. நீனா என்ன சொல்றானா கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தங்க நமக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துல நின்னு அந்த மலையவே பார்த்துட்டு இருப்பாங்க. லிட்டரலி அந்த இடத்தை பாக்குறதுக்கே ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். இந்த இடத்தை தாண்டா புயலோட சேர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும். அதே இந்த இடத்துல வெட்ட வெளிச்சமா இருக்கு. நம்ம பசங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிடும் போது உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அங்க யாருமே இல்ல. இவங்களும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பதான் நீனா வந்து கவனிக்கிறா அங்க ஒரு கேலண்டர்ல அக்டோபர் 24, 1998 அப்படின்னு இருக்கும். சோ இதுல இருந்தே புரிஞ்சுக்கிறாங்க அந்த வருஷத்துல இருந்து இந்த வீடு கைவிட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. நம்ம மேகன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வண்டியில வரும்போது அவங்களுக்கு சுத்தமா அந்த டிராவல் வந்து ஒத்துக்காது. அதனாலேயே நேரா வாஷ்ரூம் வந்து போவாங்க. வெளியில நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த மலை பெய்யுற அந்த சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. மேக்ஸ் வீட்டுக்குள்ளேயும் போகாம நம்ம க்ளோவர் கிட்டயும் போகாம நடுவுல நின்னுட்டு இருப்பான். சோ இப்ப அப்படியே நம்ம நீனாவை காட்டுறாங்க. இது தெரியுதா, இதுதான் அந்த மணல் கடிகாரம். அது பாக்குறதுக்கே ரொம்ப பழசா இருக்கும். அதே இவங்க பாக்குறாங்க. அதுல மணல் வந்து எல்லாமே கீழே இருக்கும். அது என்னதான் பழைய வீடா இருந்தாலுமே அங்க இன்னமும் எலக்ட்ரிசிட்டி வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அவளோட கண்ணுக்கு ஒரு ரெஜிஸ்டருமே கிடைக்கும். ஒரு காலத்துல இந்த வீடு தங்கிட்டு போற இடமா இருந்திருக்கலாம். அதனாலதான் அந்த ரெஜிஸ்டர் புக் இருந்திருக்கும். நம்ம ஏப் அப்படியே போன்ல எல்லா இடத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே ஒரு ரூமுக்கு வந்து போவான். அந்த ரூமோட வால்ல நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டி இருப்பாங்க. மேகன் வந்து பாத்ரூம்ல அந்த சிங்க்ல இருக்கிற டேப்பை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்து தண்ணியே வராது. நம்ம ஏப் இதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வால்ல இருக்கிற போஸ்டர்ஸ் அவனுக்கு ஏதோ சந்தேகத்தை உருவாக்கும். இவனும் என்ன பண்றான்னா அந்த போஸ்டரை மெதுவா எடுக்கும் போது அதுக்கு பின்னாடி ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்கும். இது உண்மையிலேயே அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. எங்க வெளியில நம்ம க்ளோவர் அந்த பார்டர் கிட்ட நின்னுட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல சன்செட் ஆக போகுது. இந்த சமயத்துல க்ளோவர் அப்படின்னு மெலனியோட வாய்ஸ் கேட்கும். மெலனி வந்து வேற யாரும் இல்ல, காணாம போன நம்ம க்ளோவரோட சிஸ்டர் தான். இவ்வளவு அப்படியே பாக்குறா. அந்த மழை பெய்யறதுக்கு நடுவுல அவளோட உருவம் தெரியுது. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, உடனே அவளை தேடி அங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. இதான் மேக்ஸுமே பாப்பான். நம்ம ஏம் அங்க இருக்கிற எல்லா போஸ்டரையும் எடுக்க பின்னாடி ஏகப்பட்ட மிஸ்ஸிங் போஸ்டர்ஸா இருக்கும். மேக்ஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெளியில நின்னு க்ளோவர்னு கத்திட்டு இருப்பான். இது உள்ள இருக்கிற நம்ம க்ளோவருக்குமே கேட்கும். இப்பதான் மேக்ஸும் பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்தா சூரியன் மொத்தமா மறைஞ்சிரும். இந்த சமயத்துல நம்ம நீனா என்ன பண்றாங்கன்னா விளையாட்டா அந்த ரெஜிஸ்டர் புக்ல அவங்களோட பேரை வந்து எழுதுவாங்க. ஒரு பக்கம் இவ இப்படி பண்ணிட்டு இருப்பா, இன்னொரு பக்கம் நம்ம மேகன் பாத்ரூம்ல இருப்பாங்க. நம்ம ஏப் அந்த ஒவ்வொரு போஸ்டர்ஸையும் எடுக்கும் போது அதுல மெலோனியோட மிஸ்ஸிங் போஸ்டருமே இருக்கும். இந்த இடத்துல க்ளோவர் வழி மாறி போகும்போது ஒரு கை வந்து அவளை பிடிச்சு பின்னாடி இழுக்க பார்த்தா அது நம்ம மேக்ஸா இருப்பான். க்ளோவர் உனக்கு என்ன ஆச்சு? அந்த இடத்துல நான் யாரையோ பார்த்தேன். சரி எனக்கு புரியுது, நம்ம அதை அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போலாம். இங்க நம்ம நீனா அந்த ரெஜிஸ்டர்ல அவளோட பேர் எழுதிருப்பா இல்லையா, அப்படியே பேஜ வந்து திருப்பி பாப்பா. பார்த்தா அங்க ஏகப்பட்ட நேம்ஸ் இருக்கும். அதுவும் ஒரே பெயர் கிட்டத்தட்ட 13 தடவை எழுதப்பட்டிருக்கும். அந்த பெயர்கள்ல மெலோனியோட பேரும் இருக்கும். அந்த எழுத்தோட வடிவங்களை பாருங்களேன். ஆரம்பத்துல அந்த எழுத்து எப்படி இருக்கு, போக போக அந்த லாஸ்ட் லைன் ரொம்ப மோசமா இருக்கும். இத வந்து மேகனும் வந்து பாப்பா. உடனே ஏப் வந்து அவன் பார்த்த விஷயத்தை இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே சொல்லுவான். சோ ஆக்சுவலி என்னன்னா அங்க மிஸ்ஸிங் போஸ்டர் அப்படிங்கிற அந்த போஸ்டர் மட்டும் தான் இருக்கு. அதுல அவங்க பெயர் இல்ல, அவங்களோட போன் நம்பர், அட்ரஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் எதுவுமே இல்ல. லிட்டரலி இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம ஹீரோயினும் உள்ள வருவாங்களா, அவங்களும் அந்த ரெஜிஸ்டர் பாக்குறாங்க. மெலோனியோட கைப்பட எழுதின அவங்களோட பெயர் இருக்கும். அந்த ரெஜிஸ்டரோட பெயரை படிக்கும் போது தான் தெரியுது அதுக்கு பின்னாடி க்ளோர் வேலி அப்படின்னு போட்டிருக்கும். இதுதான் இந்த இடத்துல தான் மெலோனி வந்து காணாம போயிருந்தா. எனக்கு தெரிஞ்ச அந்த மழை பெய்யுற அந்த பகுதியில நான் பார்த்தது மெலோனியா தான் இருக்கும். இல்ல எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன அப்படி பார்த்த? இங்க பாருங்க, நான் வெளியில இருக்கும்போது அந்த பார்டரை தாண்டி அந்த பக்கம் யாரோ ஒருத்தங்க என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்தது. நானும் அது அப்போ மெலோனின்னு நினைக்கல. ஆனா இப்போ இங்க வந்து அந்த ரெஜிஸ்டர் பார்க்கும்போது கண்டிப்பா அது மெலோனியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இவங்க சீரியஸா பேசும்போது அப்பதான் நீனா வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. கைஸ், இந்த சாண்ட் டைமரை நீங்க யாராவது திருப்பி விட்டீங்களா? மேக்ஸ் இது உன்னோட வேலையா? இல்ல,
நான் எதுக்காக அதை பண்ண போறேன்? இப்ப இருக்கிற நிலைமையில நான் அது கூட உட்காந்து விளையாண்டு இருப்பேனா? நான் ஏன் கேக்குறேன்னா இதுக்கு முன்னாடி இது இப்படி இல்லவே இல்ல. இந்த சமயத்துல தான் மேகனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். இது உங்களுக்கும் கேக்குதா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லுவான். என்னன்னு போய் எட்டி பார்த்தா இவங்க வந்திருப்பாங்களே அந்த காரு, அதை காணவே காணோம். உடனே எல்லாரும் வெளியில போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பார்டரை தாண்டி அந்த கார் வந்து நின்னுட்டு இருக்கும். இவங்க கிட்ட போலான்னு பார்த்தாலும் முடியாது. ஏன்னா அந்த வண்டிக்குள்ள யாரும் இருக்காங்க. அவங்க காரை ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ உடனே இவங்க எல்லாரும் பயந்து போய் உள்ள போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேற வழி இல்ல. இப்ப இவங்களுக்கு ஒரே வழி எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்றது மட்டும்தான். ஆனா இவங்க போன்ல சிக்னல் இல்ல. க்ளோவர் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா போனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரூம் ஃபுல்லா தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடி முடிக்கிற பட்சத்துல இவங்க கண்ணுக்கு ஒரு பேஸ்மெண்ட் வந்து தென்படும். சோ உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா லைனா உள்ள போறாங்க. சோ அது வந்து பூமிக்கு அடியில இருக்கும். ஏன்னா பேஸ்மெண்ட் தானே, அது சின்னோண்டு இடமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட பெரிய பரப்பளவு கொண்ட மாதிரி தான் இருக்கு. மேக்ஸ் என்ன பண்றானா அங்க இருக்கிற எல்லா லேம்ப்லயும் லைட்டை வந்து ஆன் பண்றான். அந்த மாதிரி ஆன் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு ஜன்னல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். ஆல்ரெடி அந்த பேஸ்மெண்ட்ங்கிறது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு எதுக்காக ஜன்னல்? இத வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் க்ளோவர் கண்ணுக்கு ஒரு டெலிபோன், அதுவும் அது ரொம்ப பழசு, அது வந்து தென்படும். நல்ல வேளை அந்த போன் ஆக்டிவா தான் இருக்கு. ஆனா இவங்க 911 டயல் பண்ணும்போது அந்த கால் போகவே போகாது. நம்ம பசங்களுக்கு அந்த போனுக்கு பக்கத்திலேயே பழைய ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் கிடைச்சிருக்கும். அதை ஆன் பண்ணி அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்ன சொல்றானா, நீ இங்கே இரு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவான். இங்க நம்ம பசங்க அந்த ரேடியோ ஸ்டேஷனை வச்சு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? இந்த சமயத்துல அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். இங்க பாருங்க, யாராவது இருக்கீங்களா, எங்களுக்கு உதவி தேவை அப்படின்னு கேட்கும்போது அங்க இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. இந்த சமயத்துல நீனா அங்க இருக்கும்போது திரும்பவும் உள்ள இருந்து சத்தம் வரும். இப்பதானே போய் செக் பண்ண போயிருப்பான், திரும்பவும் அந்த சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் என்ன பண்றானா மெதுவா அந்த சத்தம் வர்ற இடத்த நோக்கி போறா. பார்த்தா அந்த இடமே கும் இருட்டா இருக்கும். இவளும் மெதுவா போறா. அந்த ஒரு ரூம்ல இருந்து தான் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதோ தண்ணி எல்லாம் கீழே சொட்டுற மாதிரி. அவ மெதுவா என்ன பண்றானா கைய வச்சு லைட் சுவிட்சை தேடி அதை ஆன் பண்ணும்போது அப்பதான் காட்டுறாங்க ஒரு மாஸ்க் போட்ட மனுஷன் கோடாரிய வச்சு கொலை பண்ணி செவுத்துல தொங்க விட்டுருப்பான். அதை எடுத்ததும் அவன் 2 துண்டா கீழே விழுவான் பாருங்க. அதை பார்த்த உடனே அவ பயங்கரமா கதறுவா. இந்த சத்தம் கீழே இருக்கிற நம்ம பசங்களுக்கும் கேட்கும். மேக்ஸ் என்ன சொல்றானா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் பார்க்கும்போது அந்த மாஸ்க் மேன் நீனாவையும் கொலை பண்ணிடுவான். இதை பார்த்த உடனே பயந்து போய் வேக வேகமா நம்ம பசங்க கிட்ட என்ன சொல்றானா, எல்லாரும் போய் மறைஞ்சுக்கோங்க, நம்மளை தேடி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே எல்லாரும் போய் ஒவ்வொரு மூலையில மறைஞ்சுப்பாங்க. அந்த முகமுடி மனுஷன் அந்த இடத்துக்கு வந்து இவங்களை வந்து தேடிட்டு இருக்கும்போது இதுதான் சான்ஸ்னு மேக்ஸ் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஒரு மரஸ்டூல எடுத்துட்டு போய் அவனோட தலையில அடிச்சு அவனை சாகடிக்கலான்னு பார்த்தா அதை அடிச்சுமே அவனுக்கு எதுவும் ஆகாது. அவ்வளவுதான். அதுக்கு பதிலா அவன் என்ன பண்றானா உடஞ்சு போன அந்த மரக்குச்சிய அவனோட கண்ணிலேயே ஒரே சொருவு. அந்த இடத்துல அவனும் இறந்து போயிருவான். இப்ப அதுக்கப்புறம் அவன் மெதுவா அந்த ரூம்குள்ள போய் மேகன் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த கபோர்ட் கிட்ட இருப்பான். நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல ஒரு கத்தி ஒண்ணு இருக்கும், அதை வந்து அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. அவ்வளவுதான். அவனுக்கு இங்க யாரும் இல்லாத மாதிரி தான் தோணுது. இங்க இருந்து அவன் போயிருவான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்றான்னா கபோர்ட்குள்ள இருக்கிற மேகனை தரன்னு வெளியில எடுத்துட்டு வருவான். அவ்வளவுதான். இப்ப என்ன நடக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். அவளோட மண்டைய புடிச்சு தரையில அடிச்சு அந்த இடத்துலயே அவளையும் சாகடிக்கிறான். இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த கத்திய நேரா அவனோட முதுகுல சுருவாங்க பாருங்க. ஆனா எதுவுமே வேலைக்காகாது. அவனுக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அவன் இப்ப அவங்கள நோக்கி தான் போறான். நம்ம ஹீரோயினும் வேக வேகமா வெளியில வராங்க. வந்து பார்த்தா நீனா அங்க இறந்து கிடப்பா. இதை பார்த்து பயந்து போன அவங்க கதவு திறந்த நேரம் வெளியிலேயே ஓடி வந்துருவாங்க. ஆக்சுவலி அந்த வீடு சுத்தியும் ஒரே காடு தான் இருக்கும். இவங்க இருக்கிறதே ஒரு காடு பகுதி தானே. நேரா அவங்க அந்த காட்டுக்குள்ளதான் ஓடி போறாங்க. அந்த மாதிரி இவங்க ஓடி போகும்போது தூரத்துல ஒரு பெண்மணி அங்க நின்னுட்டு இருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி மெலோனி தான். மெலோனி, நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்றதுக்குள்ள கோடாரிய வச்சு அவங்களோட வயிற்றுலயே அவன் சொருவிடுவான். அவங்களும் அப்படியே பாக்குறாங்க. அந்த கண்கள் மெதுவா மூடுது. அந்த இடத்துலயே அவங்களும் இறந்து போறாங்க. இப்ப அப்படியே அந்த மணிக்கூண்ட காட்டுறாங்க. அதுல இருக்கிற மணல் எல்லாம் கீழே வந்ததும் அப்படியே அது ரீசெட் ஆக ஆரம்பிக்குது. திரும்பவும் டைமர் ஓடுது. நேனா அந்த ரெஜிஸ்டர்ல நேம மறுபடியும் எழுதுறாங்க. பட் இந்த தடவை அவங்களுக்கு ஏதோ டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. நேனா மட்டும் அப்படி இல்ல, நம்ம மேகனும் அதே தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் மேக்ஸ், க்ளோவர் இவங்க எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க இறந்து போன அந்த விஷயம். லிட்டரலி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. மேகனும் வெளியில வரா.
நீ என்ன பயப்படுறா? ஏபுக்கு என்ன ஆச்சு? ஏபு எங்க? நான் இங்கதான் இருக்கேன். ஆனா எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நம்ம இங்க வசமா மாட்டிட்டோம் அப்படின்னு அவன் சொல்றான். என்னன்னா இப்பதான் காட்டுறாங்க அவங்க 5 பேத்தோட மிஸ்ஸிங் போஸ்டர்ஸும் அந்த வால்ல ஒட்டப்பட்டிருக்கும். இப்ப இவங்களுக்கு ஒரே வழி இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது மட்டும்தான். ஆனா மேகன் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்சு இது சாத்தியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்க வந்தப்போ இருந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம யாருக்கும் எதுவும் தெரியாது, இங்க இருந்து தப்பிக்கிறது தவிர வேற வழி இல்ல அப்படின்னு ஏப் சொல்லும்போது, யாருக்கும் எதுவும் தெரியாதா? நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நீ அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டதை நான் என் கண்ணால பார்த்தேன். நான் இறந்து போறதே என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த ரெஜிஸ்டர்ல என் பேர் திரும்பவும் எழுதப்பட்டிருக்கு, மெலோனி எழுதின மாதிரி. அப்படின்னா இந்த ராத்திரி திரும்ப திரும்ப நடக்குதா என்ன? என்ன மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் வெளியில டோர் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகுற சத்தம் கேட்கும். உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மெதுவா வெளியில போறாங்க. அப்படி இவங்க வரும்போது தான் தெரியுது அந்த வெளியில போற டோர் இருக்கும் இல்லையா, அது தானா ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும். இத பார்த்த உடனே ஏப் வேகமா போய் அதை லாக் பண்றான். ஆனா பிரச்சனை என்னன்னா அவன் அதை லாக் பண்ணியுமே கூட அது தானா ஓபன் ஆகுது. உடனே 2-3 ஸ்டாண்ட் எல்லாம் வச்சு அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. நீனா மறுபடியும் அந்த மணல் கடிகாரத்தை கவனிக்கிறா. அது திரும்பவும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டத்தோட இருக்கும்போது மேகனுக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆகும். என்ன ஆச்சு அப்படின்னு மேக்ஸ் கேட்க போகும்போது பார்த்தா அவளோட கை கால்கள் எல்லாம் தானா உடைய ஆரம்பிக்கும். அவ அந்த வழியில அலற சத்தத்தை அவங்க இருக்கிறவங்க யாராலையுமே கேட்க முடியல. ஏன் அங்க இருக்கிற எல்லா பல்ப்ஸும் உடைஞ்சு போயிரும். எல்லாரும் டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல மேகன் இல்ல. அப்பதான் ஒரு ரூம்ல இருந்து அவளோட சத்தம் மட்டும் கேட்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் போவாங்க. பார்த்தா அவ அந்த வால்ல இருக்கிற போஸ்டர்ஸ பார்த்து வானத்துல பறந்துட்டு இருப்பா. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அவ உடம்புக்குள்ள அந்த போஸ்டர்ல இருக்கிற எல்லாரோட ஆவியுமே இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தரும் கடைசி நேரத்துல அவங்க என்ன பேசினாங்க, என்ன கதர்னாங்க, இதை எல்லாத்தையுமே அவ சொல்லி காட்டுவா. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவ கத்துவா பாருங்க. அவங்களால அதை காது கொடுத்து கேட்கவே முடியாது. எக்காரணத்து கொண்டு அதை உள்ள மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அவ இறந்து போறா. அவ ஏதோ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இவங்க எல்லாருமே வெளியில வந்து பாக்குறாங்க. ஏப் ஜன்னல் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க வெளியில யாருமே இல்ல. அப்பதான் உள்ள யாராவது இருக்கீங்களா, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். அது வேற யாரும் இல்ல, மெலோனி. மெலோனி நீ இங்கதான் இருக்கியா? க்ளோவர் நீ எப்படி இங்க இருக்க? என்ன தயவு செஞ்சு காப்பாத்து, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே க்ளோவர் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா டோர் ஓபன் பண்ணி வெளியில வந்து பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கும். இவங்க வரும்போது அந்த வீடு அங்க இல்லவே இல்ல. இவங்களும் அப்படியே பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா க்ளோவரை ஏதோ ஒண்ணு தரன்னு இழுத்துட்டு போகும். காப்பாத்த போன மேக்ஸ்ல இருந்து எல்லாரையுமே அந்த வீட்டுக்குள்ள தள்ளி அந்த டோரை லாக் பண்ணிக்கும். ஆனா பாவம் நம்ம க்ளோவர் அது என்ன பண்ணுதுன்னா தரன்னு இழுத்துட்டு போய் அந்த வீட்டோட டோரை அது வந்து லாக் பண்ணிக்கும். இப்ப இங்க அந்த டோர் வந்து லாக் ஆயிருக்கும் இல்லையா, அது திரும்பவும் அன்லாக் ஆயிரும். மேக்ஸ் என்ன பண்றானா வேக வேகமா போய் க்ளோவரை காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஏப் அதை தடுக்கிறான். இங்க பாரு நீ என்ன பண்ற, அவ உன்னோட கண்ணு முன்னாடி தான் தரன்னு இழுத்துட்டு போகப்பட்டிருக்கா. இது தெரிஞ்சுமா நீ பின்னாடி போறேன்னு நினைக்கிற? இங்க பாரு உனக்கு எதுவுமே தெரியாது, அவளுக்கு இப்ப எது வேணாலும் ஆகும், நாம தான் போய் காப்பாத்தணும். அப்படியா ராசா, இது எல்லாத்தையுமே நீ எதுக்காக பண்ற? அவ திரும்பவும் மனசு மாதிரி உன்னை ஏத்துக்கணுங்கிறதுக்காகவா பண்ற அப்படின்னு வந்து கேட்கும்போது 2 பேருமே ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா ஏப் வந்து கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிடுவான். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா எனக்கு அவதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த டோரை ஓபன் பண்ணி அவன் வெளியில போறான். ஏப் நீ எதுக்காக இப்படி பேசுன? உன்னால எப்படி இவ்வளவு கேவலமா பேச முடிஞ்சது? இங்க பாரு எனக்கு புரியுது, நான் நம்ம இருக்கிறவங்களையாச்சும் காப்பாத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்குன்னு இப்படியா? நாம அவங்களை காப்பாத்துறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை காப்பாத்திக்கிட்டாதான் அவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப அப்படியே இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்பதான் மயக்கம் தெரியும். இவங்களும் எந்திரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஏகப்பட்ட முகமுடிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு டிவி ஓடுற சத்தமும் கேக்குது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு வயசான பாட்டிமா சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கையில ஒரு ஆக்சிஜன் சிலிண்டருமே இருக்கும். அதை வச்சுதான் அவங்க மூச்சு வாங்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராது. அந்த நியூஸ்ல அப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மைன் கொலாப்ஸ் ஆனனால கிட்டத்தட்ட இந்த ஏரியாவே மண்ணுக்குள்ள மூழ்கி போயிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த அம்மாவை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போய் அங்க ஒரு டோர் இருக்கும், அதை ஓபன் பண்ணி வெளியில போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அந்த டோர் லாக்ல இருக்கு. இவங்க டோர் ஓபன் பண்றத இந்த அம்மா கவனிச்சிருவாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா மெதுவா இவங்களை நோக்கி எந்திரிச்சு வருவாங்களா, இல்ல வேண்டாம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் வெளியில போகணும். இங்க இருந்து வெளியில போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு நீ ஒண்ணு இந்த ராத்திரிய நீ கடக்கணும், இல்லைன்னா இதோட ஒரு பாகமா நீ மாறணும். இப்ப அதே சமயம் வெளியில நம்ம மேக்ஸ் டார்ச் லைட் எடுத்துட்டு க்ளோவரை காப்பாத்துறதுக்காக அந்த வீட்டை நோக்கி போறான். ஆனா நம்ம ஹீரோயின் பயந்து போய் கதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள புடிச்சு கீழே இறக்கி அந்த ஆக்சிஜன் மாஸ்க அவங்களோட முகத்துல வைப்பாங்க. இதை எல்லாத்தையும் நீ வந்து அனுபவிக்கணும், இந்த டவுன்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன அனுபவிச்சாங்களோ அதை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட கண்கள் அப்படியே கருப்பா மாறும். அப்படியே
அந்த வயசான பாட்டிமாவும் அந்த இடத்துலயே அழுகி போய் இறந்து போயிருவாங்க. எங்க நம்ம மேக்ஸ் மெதுவா அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த டோரும் ஓபன் ஆகும். இவனும் என்ன பண்றான்னா அதுக்குள்ள போறான். இவன் உள்ள போன அடுத்த செகண்டே ஏமும் நீனாவும் வேக வேகமா வெளியில வந்து அவங்க கார் அங்கதான் இருக்கும், அதுல ஏறி அங்கிருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனா நீனா என்ன சொல்லுவானா, இல்ல வேண்டாம், நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், என்னால என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்றானா அந்த காரோட டோர் எல்லாமே லாக் பண்ணிடுவான். அவ்வளவுதான், காரை ஸ்டார்ட் பண்ணி அந்த புயலோட மழை பெஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, அந்த இடத்த நோக்கி அவங்க வேகமா தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்படியே அதுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு ரோடே சரியா தெரியாது. அந்த மாதிரி இவங்க போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் இருக்கும். இவங்களுக்கு திரும்ப போறதை தவிர வேற வழியே இல்ல, ஏன்னா அது இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. திரும்ப எங்க வந்தாங்களோ அதே இடத்துக்கு வராங்க. அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நீனாவால டோரை ஓபன் பண்ணவே முடியல. அந்த சமயத்துல தான் ரத்தம் பீச்சி அவங்க மேல அடிக்கும். என்னன்னு அவங்க திரும்பி பாக்குறாங்க, பார்த்தா ஏப் அந்த இடத்துல இறந்து கிடக்குறான். அதே சமயம் அவங்களுக்கு முன்னாடி அந்த மாஸ்க் மேன் வந்து நிக்கிறான். நம்ம மேக்ஸ் உள்ள வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த இறந்து போனாங்களே பாட்டிமா, அவங்களோட சாம்பல் மட்டும் அங்க இருக்கும். இவனும் அப்படியே நகர்ந்து போகும்போது மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். சோ மெதுவா அவன் படிக்கட்டு ஏறி மேல போறான். அந்த சமயத்துல அங்க ஒரு டோர் ஓபன்ல இருக்கும். அதை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட பொம்மைகளா இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் பாருங்க, பின்னாடி நம்ம க்ளோவர் மாஸ்க் போட்டுட்டு நிப்பா. அட கடவுளே க்ளோவர், நல்ல வேலை நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலயே அவனை கொலை பண்றா. அதுக்கப்புறமா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியில கெத்தா நடந்து வருவா பாருங்க. லிட்டரலி நம்ம ஹீரோயின் அவங்களாவே இருக்க மாட்டாங்க. அப்படி நடந்து வரும்போது அந்த மாஸ்க் மேன் கார நேரா அவங்க மேலேயே மோதிடுவான். அவ்வளவுதான், அந்த இடத்துலயே அவங்க இறந்து போறாங்க. சோ இப்போ என்ன நடக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த டைம் திரும்பவும் ரீசெட் ஆகுது. நீனா அந்த ரெஜிஸ்டர்ல அவங்களோட பேரை திரும்பவும் எழுதுறாங்க. மேகனுக்கு நினைவு திரும்பின உடனே அவளோட முடியை தொட்டு பார்க்கும்போது அது கையோட வந்துடும். அதுக்கப்புறம் மேக்ஸ் நம்ம க்ளோவர் இவங்க எல்லாரும் திரும்ப வராங்க. இப்போ இந்த தடவை இந்த நைட் ரீசெட் ஆயிருக்கும் இல்லையா, புதுசா அந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்குமே வந்திருக்கும். வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த டோரை என்னெல்லாம் வச்சு லாக் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே போட்டு அந்த டோரை திறக்க முடியாத மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா ஜன்னல் டோர்ஸ் இது எல்லாத்தையும் லாக் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க 5 பேரும் பாத்ரூம்ல வந்து உட்காந்துப்பாங்க. நம்ம க்ளோவர் கிட்ட அந்த பாட்டிமா என்ன சொல்லிருப்பாங்க, இந்த ராத்திரியே நீங்க உயிரோட கடக்கணும், இல்லைனா இது கூடவே நீங்க ஒரு பாகமா மாறிடணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா. அத இவங்க எல்லாரும் யோசிச்சு பாக்குறாங்க. ஏப் என்ன பண்றானா நேரா அங்க போய் அந்த பைப்பை ஓபன் பண்ணுவான். அங்க தண்ணியே வராது அப்படின்னு மேகன் சொல்லும்போது இப்போ அந்த டேப்பை ஓபன் பண்ணும்போது அங்க தண்ணி வருது. இவங்க எல்லாரும் செம்ம தாகத்தோட இருப்பாங்க. அதனாலேயே ஒவ்வொருத்தரும் அந்த தண்ணியை வாங்கி குடிக்க ஆரம்பிப்பாங்க. சோ இப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் இருக்கு, அதாவது சர்வைவ் த நைட், இந்த ராத்திரிய இவங்க உயிரோட கடக்கணும். சரி அது இருக்கட்டும், அந்த இன்னொன்னுக்கு என்ன அர்த்தம், இந்த இடத்தோட ஒரு பாகமா மாறினா என்ன அர்த்தம்? அப்பதான் மேகன் சொல்றா, அதுக்கு அர்த்தமே இதுதான். ஒவ்வொரு தடவையும் அந்த நைட் சேஞ்ச் ஆகும் போது இந்த இடத்தோட ஒரு பாகமா நம்ம மாறிட்டு இருக்கோம். மேகனுக்கு முடி கொட்டுதா, நம்ம மேக்ஸோட விரல்களை பாருங்களேன், அந்த நகங்கள் ரொம்ப வித்தியாசமா வளர ஆரம்பிக்கும். சோ நம்ம இங்க இருக்கோம்னா கண்டிப்பா மெலோனி இங்க தானே இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க இந்நேரம் இந்த இடத்தோட ஒரு அங்கமா மாறி இருப்பாங்க. இந்த சமயத்துல ஏப் வந்து பயங்கரமா இரும ஆரம்பிப்பான். பார்த்தா அவனோட வாயில இருந்து ரத்தம் வரும். ஆனா அத அவங்க யாருக்கிட்டயுமே அவன் சொல்லாம அதை மூடி மறைக்கிறான். ஆனா அவன் திரும்பவும் பயங்கரமா இரும்ப ஆரம்பிப்பான். இந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா இருமி ஒரு கட்டத்துல அவன் அந்த இடத்துல வெடிச்சு சதறிடுவான். லிட்டரலி இவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அவன் வெடிச்சப்போ அவனோட 1-2 பாகம் அவளோட வாய்க்குள்ள போய் விழுந்துரும். அதை கழுகுறதுக்காக அந்த டேப் வாட்டரை ஓபன் பண்ணி அந்த தண்ணியை வந்து வச்சு வாய்க்கு பிடிக்கும் போது மேகன் அந்த தண்ணியை குடிக்க வேண்டாம்னு சொல்லுவா பாருங்க. அவ்வளவுதான், அந்த இடத்துல அவளும் வெடிச்சு செதறா. இதனால அந்த டேப் உடைஞ்சு அங்க இருக்கிற எல்லா தண்ணியும் அவங்க மேல பட்டுரும். ஆக்சுவலி அந்த தண்ணியில தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உடனே 3 பேரும் வேகமா வெளியில வந்துருவாங்க. என்னடா ஒரே அமைதியா இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்ப மேகனுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இல்ல இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவளும் இரும ஆரம்பிப்பா. அவ்வளவுதான், அவங்க கண்ணு முன்னாடி அவளோட ஒரு கால் வெடிச்சு செதறும். அது மட்டும் இல்லாம அந்த வயிறும் அப்படியே பெருசாகும் பாருங்க. அது வெடிச்சதுல ரத்தம் பீச்சுக்கிட்டு வெளியில அடிக்கும். ஆனா இன்னும் அவளுக்கு உயிர் இருக்கு. அவ தவழ்ந்து இவங்க கிட்ட வரும்போது அவ தலை வெடிச்சு அந்த இடத்துல இறந்து போறா. இத பார்த்த உடனே க்ளோவர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன கொன்று மேக்ஸ். என்ன நீ என்ன சொல்ற? இங்க பாரு, இப்ப நமக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. நம்மளும் அந்த தண்ணியை குடிச்சிருக்கோம். இவ்வளவு கொடூரமா சாகிறத விட நம்மள நாமளே கொண்டுகிட்டு திரும்பவும் இந்த நைட் ரீசெட் ஆகும்போது ஒரு பிளானோட வெளியில வரலாம். க்ளோவர் கொஞ்சம் அமைதியா இரு. அங்க பாரு, அந்த டைமர் இன்னும் கொஞ்சம் நேரத்துல முடிய போகுது. இங்க பாரு, நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அவங்களையும் காப்பாத்தி நம்ம ஒன்னா வெளியில தப்பிச்சு போலாம். அதனால தயவு செஞ்சு என்ன கொலை பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அவளை கொலை பண்ண மனசே வராது. உடனே கையை எடுத்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அந்த இடத்துல அவனும் வெடிச்சு செதறிடுவான். அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே கீழே படுத்துருவாங்க. இந்த சமயத்துல தான் ஒரு விசில் சத்தம் வந்து கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க நடந்து வராங்க. ஆனா அது அந்த மாஸ்க் மேன் கிடையாது. என்னன்னு பார்த்தா இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறது வேற யாரும் இல்ல, அந்த கேஸ் ஸ்டேஷன்ல இருந்த
அந்த ஷாப் கீப்பர் தான். அவரு பேரு டாக்டர் ஹில். அந்த ஆளு வந்து அவகிட்ட என்ன சொல்றான்னா, நீ கிட்டத்தட்ட சாதிச்சிட்ட, ஆனா இப்படி சும்மா இருக்கிறதுனால உன்னால என்ன பண்ணிட முடியும்? இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வெடிச்சு சிதறிடுவாங்க. அவ்வளவுதான், இப்ப அந்த டைம் முடிஞ்சிருமா? திரும்பவும் அந்த ராத்திரி ரீசெட் ஆக ஆரம்பிக்குது. சோ இப்ப எல்லாருமே பேஸ்மெண்ட்க்கு வராங்க. அவங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான வந்து ரெடி பண்ணி ஆகணும். அதனால அவங்களுக்கு என்னெல்லாம் தடையும் கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. இந்த சமயத்துல தான் மேகன் பாக்குறா, அவளுக்கு புதுசா ஒரு பல்லு வேற முளைச்சிருக்கும். அந்த இடத்துல ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம அப்ளை பார்த்தோமே டாக்டர் ஹில், அந்த ஆளோட ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்கும். அவர் ஆக்சுவலி ஒரு சீஃப் சைக்காட்ரிஸ்ட். இவன் தான், இந்த ஆளு தான் அந்த கேஸ் ஸ்டேஷன்ல நான் பார்த்தது. அந்த ஆளோட பேரு டாக்டர் ஆலன் ஹில். அந்த ஆளுக்கும் இந்த இடத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு மைனிங் டிசாஸ்டர் நடந்திருக்கு க்ளோர் வேலியில. இந்த மைனிங் டிசாஸ்டர் ரொம்ப ஆழத்துல நடந்ததுனால கிட்டத்தட்ட 1100 பீப்புள்ஸ் இறந்து போயிருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த டாக்டர் ஹில் ஒரு ட்ராமா ஸ்பெஷலிஸ்ட். இதுல இருந்து தப்பிச்சவங்கள அவர் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலி இப்படிதான் அந்த க்ளோர் வேலிங்கிற டவுன் இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த நிலைமையில இருக்கு. அப்படி பார்த்தா இந்த வீடே மொத்தமா மண்ணுல தான் மூழ்கி இருக்கு. அப்பனா இதுதான் அந்த ஃப்ரண்ட் டோரா? கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு வெளியில போகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டோர் ஓபன் பண்ணுவா பாருங்க. அது லிட்டரலி ஒரு டனல். அதுல இருந்து வர சத்தம் பயங்கரமா கேட்கும். அப்படியே அதை க்ளோஸ் பண்ணி, இல்ல வேணா நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு அவ சொல்லுவா. இங்க பாருங்க, எப்படியா இருந்தாலும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சுதான் ஆகணும். ஏன்னா கண்டிப்பா ஒவ்வொரு ராத்திரியும் ஏதோ ஒண்ணு வந்து நம்மள கொலை பண்ண தான் போகுது. ஆனா எதுக்கு? அப்பதான் மேகன் சொல்றா, நம்ம ஏன் இப்படி யோசிக்க கூடாது? ஒவ்வொரு ராத்திரியும் ஒரே விஷயம் தான் நடக்குது. நமக்கு அதை பார்த்து பார்த்து அதோட பயம் போகுது. ஆனா எது பயப்படுற விஷயம்னா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதனாலதான் அது நமக்கு பயத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் மேக்ஸுக்கு ஒரு கேசட் கிடைச்சிருக்கும். அதை வந்து போட்டு பிளே பண்றான். அவன் வந்து அந்த வீடியோ கேசட்டை பிளே பண்ணுவான் இல்லையா? அதுல வர ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்தா அங்க இருக்கிறது ஒரு லெபார்டரி, கிட்டத்தட்ட சைக்காட்ரிக் ரீஹாபிலேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு நபர் மாட்டிட்டு இருக்காரு. ஒருத்தர் ஆல்ரெடி இறந்து கிடப்பாரு. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன எதுக்காக இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு ஏன் இது திரும்ப திரும்ப நடக்குது? இதனால நான் கொலை செய்யப்பட்டுட்டே இருக்கேன். நீ யாரு? உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப அப்படியே அந்த ஃபுட்டேஜ் கட் ஆகி வேற ஃபுட்டேஜ் வந்து பிளே ஆகும். பார்த்தா அதுல அவரோட பற்கள், முடி அப்படின்னு ஒவ்வொன்னா உதிர்ந்து கீழே விழுகும். ஆக்சுவலி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது டாக்டர் ஹில். அவர் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்திருப்பாருன்னா, இந்த மைனிங் டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறமா அங்க சர்வைவ் ஆகப்பட்டவங்களாவும் இருக்கட்டும், இந்த இடத்தை பார்க்க வரவங்களாவும் இருக்கட்டும், ரெண்டு பேத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் ஏற்படுது. அதுதான் டைம் லூப். அவங்க எவ்வளவு நாட்கள் இங்க மாட்டிட்டு இருக்காங்களோ அதுக்கு மேல அவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 11 ராத்திரிகள்லயே அவங்களோட ரியாக்ஷன் ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எமோஷன்ஸே அவங்கள அஃபெக்ட் பண்ணி ஒரு டிஃபரெண்ட் கிரியேச்சரா அவங்க உருமாறிடுவாங்க. சோ அதோட அந்த ஃபுட்டேஜ் முடியும். மேகன் என்ன சொல்றானா, இதுதான் இப்ப நமக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவ சொல்லுவா. அண்ட் இந்த சமயத்துல தான் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து சிக்னல் வரும். டாக்டர் ஹில் அதுல பேசுவாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கூட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களை இங்க இருந்து வெளியில விடு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இங்க இருந்து வெளியில போறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கும் இல்லையா? அது என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது, யாராவது ஒருத்தங்க எப்பவுமே இறந்துட்டே இருக்கணும். உங்கள 4 பேர் இங்க இருந்து போலாம், ஆனா ஒருத்தங்க இங்கேயே இருந்து காலம் பூரா இங்க இறந்தே இருக்கணும். ஆனா இதுக்கு இவங்க ஒதுக்க மாட்டாங்க. இந்த சமயத்துல தான் மேகனுக்கு ஏதோ ஒண்ணு டிஃபரெண்டா ஃபீல் ஆகும். அவ அது எங்க இருந்து வருது அப்படின்னு கை வச்சு காட்டுவா. உடனே அந்த டிராவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா க்ளோர் வேலியோட சிட்டி மேப் வந்து அங்க இருக்கும். ஆனா இது எப்படி நமக்கு உதவி பண்ணும்? இந்த ஹோல் டவுனே அழிஞ்சு போச்சே, அவன் எங்க இருப்பான்னு நமக்கு எப்படி தெரியும்? இல்ல நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஐடி ப்ரூஃப்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அதுல க்ளோர் வேலி சாண்டோரம் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அந்த இடத்துல தான் இவன் இருப்பான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் அவன் அங்கதான் இருப்பான்னு எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நான் உன்னை உடனே பார்க்கணும், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. க்ளோர் நீ என்ன பண்ற? இது வேண்டாம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், ஆனா உனக்கு மட்டும் தான், உன்னோட ஃப்ரெண்ட்ஸால அங்க வர முடியாது. க்ளோர் இது கண்டிப்பா ஒரு ட்ராப்பா இருக்கலாம். ஆனா ஏப் என்ன சொல்லுவானா, இது ஒரு நல்ல ஐடியா தான். எல்லாரும் ஏப திட்ட ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு இன்னும் எவ்வளவு நைட்ஸ் இருக்குன்னு தெரியாது. இந்த சமயத்துல ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப தப்பு. நான் அந்த காடுகளுக்கு நடுவுல உனக்காக காத்துட்டு இருக்கேன், உன்னோட சிஸ்டரோட. வேணும்னா அவளை பாக்குறதுக்கு உனக்கு நான் உதவி பண்றேன். இத கேட்ட உடனே க்ளோவர் என்ன பண்றானா, வேக வேகமா அங்கிருந்து போறா. இத பார்த்த உடனே எல்லாரும் அவ பின்னாடியே போகும்போது ஏப் அதை தடுக்க பாக்குறான். க்ளோவர் கதவை ஓபன் பண்ணி நேரா அந்த காட்டுக்குள்ள ஓடி இருப்பா. இத பார்த்த உடனே எல்லாரும் ஏப் மேல செம்ம காண்டா இருப்பாங்க. உன்னாலதான் அவ இப்ப தனியா போனா, இவ்வளவு சுயநலக்காரனா நீ? எங்க பாரு மேகன், இப்ப இதுக்கு நமக்கு நேரம் இல்ல. நம்ம க்ளோவரை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். டி உங்களுக்கு என்ன பைத்தியமா? நாம அவளை போய் கண்டுபிடிக்கிறோம். அவ அப்படி ஒரு வேளை இறந்துட்டானா நம்ம எல்லாரும் நம்மள நாமளே கொலை பண்ணிக்கிறோம். ஆனா எப்படி நம்மள நாமளே கொலை பண்ணிக்கிறது அப்படின்னு அவன் கேட்கும்போது நீனா என்ன பண்றாங்கன்னா, ஒரு கோடாரி எடுத்து அவனோட முதுகுலையே சொருவுறாங்க. நீனா என்ன காரியம் நீ பண்ணிட்ட? கைஸ் நீங்க போய் க்ளோவரை கண்டுபிடிங்க. அப்படி நீங்க டைம் முடியறதுக்குள்ள வரலைனா நாங்க 2 பேரும் இறந்துருவோம். திரும்பவும் அடுத்த நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பா. நம்ம ஏபால சுத்தமா முடியாது, வலியால பயங்கரமா துடிப்பான். இங்க பாரு, இது ஒண்ணும் நமக்கு புதுசு கிடையாது. எப்படியா இருந்தாலும் அடுத்த நாள்
நாள் உயிரோட தான் வரப்போற, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோயின் வந்து காடு வழியா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஒரு டிராப்ல வந்து காலை வச்சிருவாங்க. சோ அதுக்கு பேர் வந்து லெக் ஹோல் டிராப். அவங்களால அதை ஓபன் பண்ணி வெளியில வரவே முடியாது. ஆக்சுவலி அது வந்து ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கும். அத அந்த குகைக்கு நடுவுல இருந்து யாரோ மெதுவா இழுக்க ஆரம்பிப்பாங்க. அவ்வளவுதான், வேற வழியே இல்ல. நம்ம ஹீரோயினை தரன்னு அதுக்குள்ள இழுத்துட்டு போயிருவாங்க. இப்ப இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க. ஏப் வந்து வழியால பயங்கரமா துடிப்பான். இந்த சமயத்துல கொஞ்சம் சென்டிமெண்டா அவ கையெல்லாம் பிடிச்சு, எங்க பாரு, நான் இறந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படியாவது சர்வைவ் ஆகணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனா இந்த ராத்திரி வேண்டாம், எனக்கு சாகிறத நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்துலதான் அந்த மாஸ்க் மேன் கத்தி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வருவான். அவனை பார்த்த உடனே நீனா முதல்ல இவன் தான் அப்படின்னு போட்டு கொடுத்துருவா. அவ்வளவுதான், அவனோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. அவன் என்ன பண்றானா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையுமே கொலை பண்ணிடுவான். இப்ப அதே சமயம் மேக்ஸும் மேகனும் காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்பதான் மணல்ல புதஞ்சு கிடக்குற அந்த டவுனை இவங்க பாக்குறாங்க. அதையும் தாண்டி இவங்க மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்ப அந்த சமயத்துல அங்க ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். உடனே ரெண்டு பேரும் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இவங்க அங்க வந்து பாக்கும்போது அங்க எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலா அவங்க மேல ஏதோ ஒண்ணு சிந்தும். என்னன்னு பார்த்தா அந்த மரத்துக்கு மேல அந்த வித்தியாசமான கிரியேச்சர் இருக்கும். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க வேக வேகமா ஓடி வரும்போது தெரியாதனமா கால் தவறி மேகன் ஒரு கண்ணாடி மேல போய் விழுந்துருவா. இவ விழுந்ததுல அது மொத்தமா கிராக் விட ஆரம்பிக்கும். இங்க பாரு, அவசரப்பட வேண்டாம், பயப்படாத, என்னோட கைய புடி, நான் 3, 2, 1 சொல்லும்போது நான் உன்னை புடிச்சு இழுத்துறேன் அப்படின்னு சொல்லி இவ என்ன பண்றானா மேகனை புடிச்சு இழுக்க ட்ரை பண்ணுவான் பாருங்க. அந்த சமயத்துல அந்த கிரியேச்சர் வந்துரும். அவ்வளவுதான், அந்த ஜந்துவோட சேர்ந்து மேகனும் கீழே விழுந்துருவா. மேக்ஸால எதுவும் பண்ண முடியாது, அது மேகனை இழுத்துட்டு போயிடும். இப்ப அதே சமயம் இந்த இடத்துல நம்ம க்ளோவரை காட்டுவாங்க. அவங்க எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களால முடியாது. இந்த மாதிரி தவழ்ந்து வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம மேக்ஸ் வந்துருவான். க்ளோவரால இத நம்பவே முடியல. ஏன்னா அவளுக்காக தான் இவன் இங்க வந்திருக்கான். சோ இது வந்து இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்க காட்டுவாங்க. அவனும் அந்த டிராப்பை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா முடியாது, ரொம்ப டைட்டா இருக்கும். இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு மெலோனி வருவா. அது நம்ம மெலோனியா அப்படின்னு பார்த்தா அவ பாக்குறக்கே ரொம்ப கொடூரமா இருப்பா. அவ என்ன பண்றானா இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டா பிளான் பண்ண நம்ம மேக்ஸ் அந்த டிராப்பை ரிமூவ் பண்ணி நேரா அத அவளோட முகத்திலே மாட்டி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. இவங்க அவங்க இருந்து ரொம்ப தூரம் தப்பிச்சு ஓடவே முடியாது. அதனாலே இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா ஒரு சின்ன மறைவான இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவங்க என்னதாங்கிறது தப்பிச்சு வந்தாலும் மெலோனி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர சத்தம் கேக்குது. இது தெரிஞ்ச உடனே க்ளோவர் என்ன பண்றாங்கன்னா அங்க உடைஞ்சு கிடக்கிற ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து மேக்ஸ் கிட்ட என்ன கொன்று அப்படின்னு சொல்லுவா. ஆனா மேக்ஸால முடியாது. எப்படி அவனால தன் காதலை வந்து கொல்ல முடியும்? ஆனா இவங்களுக்கு ரொம்ப நேரம் கம்மியா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அவன் நம்ம ஹீரோயினா அந்த இடத்துல கொலை பண்றான். இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க மெலோனி அந்த இடத்துக்கு வந்துருவா. அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி வந்து லீக் ஆயிட்டு இருக்கும். மேக்ஸ் என்ன பண்றான்னா அந்த தண்ணியை குடிச்சிட்டு நேரா அவகிட்ட போய் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அந்த இடத்துல வெடிச்சு சதறிடுவான். இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாருக்கும் திரும்ப உயிர் வருது. நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. அவங்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா உதிர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஏப் இருக்கா இல்லையா, அவனோட முதுகுக்கு பின்னாடி ரொம்ப மோசமா இருக்கும். இத பார்த்துட்டு நீனா இல்ல நீ நல்லாதான் இருக்க, அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லுவா. க்ளோவர் கேக்குறா, நம்ம எவ்வளவு ராத்திரிகள் இங்க நம்ம செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது 4 இல்ல 5 இல்ல 5 நாள் கிடையாது, மொத்தம் 13 ராத்திரிகள். என்ன? இத கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க மட்டும் இல்ல, அங்க நிறைய பேத்தோட பெயர்கள் 13 தடவை தான் எழுதப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா யாரும் 13வது நாளை தாண்டதே இல்ல. அப்பனா இந்த ராத்திரி தான் அவங்களோட லாஸ்ட் சான்ஸ். இவங்க அப்படியே அந்த ஸ்கர்ட்டனை விலக்கி பாக்குறாங்க. பார்த்தா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1-2 வீடுகள் தான் தென்பட்டு இருக்கும். ஆனா இப்போ அந்த மொத்தம் டவுனுமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா நம்ம மேகனை காணோம். இவங்களும் தேடி பாக்குறாங்க. பார்த்தா எங்க தேடியுமே அவ இல்ல. ஒருவேளை இந்த ராத்திரி அவளை எடுத்துக்கிச்சோ. ஏன்னா இது எப்படி நடக்குதுன்னு தெரியல. இது ஒரு மாதிரி ரேண்டமா சூஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா இவங்க யாருக்குமே எதுவுமே ஞாபகம் இல்ல. இந்த 13 ராத்திரிகள் நடந்த எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு இப்ப ஞாபகமே இல்ல. எல்லாருமே இத பத்தி பேசும்போது அப்பதான் ஏப் வந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். என்னன்னா அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். எதை எப்படி பார்த்தாலும் அதை வந்து அவன் ரெக்கார்ட் பண்ணிடுவான். அப்படியே அவனோட போன் எடுத்து செக் பண்ணும்போது அவனோட போன்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். அதுல ஒரு வீடியோ பிளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அதுல நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களோட கண்ணத்துல ஏதோ ஒண்ணு நெளிஞ்சிட்டு இருக்கும். பார்த்தா அது திடீர்னு உள்ள போயிடும். இவங்களும் அது போயிருச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா அது அவங்களோட முகத்தையே மாத்திரும். இந்த மாதிரி அங்க 1-2 வீடியோல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். அதுல ஒவ்வொரு தடவையும் அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கிட்ட வசமா மாட்டிப்பாங்க. அதுல அந்த வித்தியாசமான கிரியேச்சர்ஸுமே இருக்கும். ஆனா கடைசியா எடுக்கப்பட்ட வீடியோல ஒரு விஷயம் டிஃபரெண்டா இருக்கும். எல்லாருமே இறந்துருவாங்க. ஆனா மேகன் மட்டும் உயிரோட இருப்பா. அவ அந்த போன்ல ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவா. அந்த இடத்துல ஒரு விசில் சத்தம் கேட்கும். பார்த்தா டாக்டர் ஹில் அந்த இடத்துக்கு நடந்து வருவாரு. அதனால என்ன பண்றான்னா அங்க இறந்து கிடக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி டனல் வழியா போக ஆரம்பிப்பான். இத பார்த்த நம்ம மேகனும் அந்த வீடியோல நான் அந்த ஆளை ஃபாலோ பண்ணி போறேன், கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு அவ போறா. இதை இவங்க பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம திகச்சு நிப்பாங்க.
இந்த சமயத்துல ஒரு பயங்கரமான அலாரம் சத்தம் வந்து கேட்கும். என்னன்னு வெளியில எட்டி பார்த்தா இவங்களை கொலை பண்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. க்ளோவர் என்ன பண்றானா அங்க இருக்கிற ஒரு டார்ச் லைட் அதுக்கப்புறம் அந்த கோடாரி எடுத்துட்டு நான் அந்த டனலுக்குள்ள போக போறேன் அப்படின்னு சொல்லுவா. க்ளோவர் நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? அங்க என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. இதுதான் நம்மளோட லாஸ்ட் நைட். எனக்கு தெரியும், அதனாலதான் நான் போறேன். எனக்காக தானே நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்க. என்னால நீங்க யாரும் இங்க மாட்டிக்க கூடாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவா. அந்த மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த டோரோட வாசல்ல போய் நிக்கும் போது பின்னாடி ஒரு குரல் கேட்கும். என்னன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே உன்னை தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி இங்க இருக்க முடியும், நாங்களும் வரோம், எதா இருந்தாலும் ஒன்னா சந்திக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த டோர் ஓபன் பண்ணி அந்த டனல்ல இவங்க பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு பெரிய டனல். அது நேரா அண்டர் கிரவுண்ட்ல போய் கனெக்ட் ஆகும். அங்க மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற எல்லா வீடுகளையும் இவங்களால பார்க்க முடியுது. அந்த சமயத்துல தான் அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். அதை ஓபன் பண்ணி இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரா உள்ள போறாங்க. அப்படி வந்து இவங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். அதுல மெலோனி தூரத்துல இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி அமைதியா இதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஜந்து வந்துரும். அது என்ன பண்ணுதுன்னா கதை ஓபன் பண்ணிட்டு நேரா நீனா கிட்ட வந்து அவளை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த கோடாரிய நேரா அதோட கால்லயே ஒரு சொருவு. அவ்வளவுதான், அதை அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா பார்த்தா பின்னாடி ஏகப்பட்டதுங்க இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. இவங்களும் ஓடுறாங்க, அதுங்க பின்னாடி துரத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவங்க எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு ஓடி வந்து அந்த இடத்த லாக் பண்ணிட்டு திரும்பவும் அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் அந்த ரூமோட மேல அந்த மாஸ்க் மேன் சுத்தியில எடுத்து அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு இருப்பான். அவன் அடிக்கிறதுல அந்த கண்ணாடியும் உடையுது. சுத்தியிலோட அவன் கீழே வருவான். மேக்ஸ் என்ன சொல்றான்னா க்ளோவர் நீங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போ, மேகனை கண்டுபிடி, நாங்க இவனை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினா அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். வேகமா இங்க ஓடி வராங்க இல்லையா, அந்த சமயத்துல கால் தவறி தெரியாம கீழே விழுந்துருவாங்க. பார்த்தா இவங்களுக்கு பக்கத்துல ஒரு இரும்பு ராடு உடைஞ்சு கிடக்கும். ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க எந்திரிச்சு திரும்பவும் தேட போயிட்டு இருக்கும் போது இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு மெலோனி வந்துருவா. அவ்வளவுதான், இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த படிக்கட்டுல ஏற பார்ப்பாங்க. ஆனா அவங்களால முடியாது. அவ அட்டாக் பண்ணதுல அவங்க தவறி கீழே விழுந்துருவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வசமா மாட்டிப்பாங்க. அப்பதான் கீழே அந்த இரும்பு ராடு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. இத கவனிச்ச உடனே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவளை நேரா அதுலயே அவங்க தள்ளி விட்டுருவாங்க. அவ்வளவுதான், அந்த இரும்பு ராட் நேரா அவளோட வயித்துல சொருக அவ அந்த இடத்துல இறந்து போயிருவா. ஆனா அது கொஞ்சமா இவங்களோட வயித்துல இறங்கி இருக்கும். இதனால அவங்களுக்கு சின்ன காயமும் ஏற்பட்டுரும். இப்ப அதே சமயம் இங்க இவங்க 3 பேரும் அந்த மாஸ்க் மேன் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தானே எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருப்பான். ஆனா இந்த தடவை அது அப்படியே மாறும். எல்லாரும் அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல அவன் நில குழஞ்சு கீழே விழுகும் போது 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த சுத்தியில இருக்கும் இல்லையா, அது பயங்கர வெயிட்டா இருக்கும். அதை தூக்கி நேரா அவனோட தலையிலேயே போட்டு அவனை அந்த இடத்துல சாகடிக்கிறாங்க. அப்பாடா, இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நிலைக்காது. ஏன்னா அந்த ஜந்துக்களோட சத்தம் எல்லாம் கேட்கும். இப்ப இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த கடிகாரத்துல டைம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்க நம்ம ஹீரோயினை காட்டும் போது அவங்க எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு வரும்போது ஒரு இடத்துல மட்டும் டு நாட் என்டர் அப்படின்னு எழுதி இருக்கும். அதை ஓபன் பண்ணி உள்ள வரும்போது தான் அந்த இடத்துல மேகனோட சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அவளை ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு பக்கத்திலேயே பேஷண்டா கிடக்கிற ஒரு ஜந்துவுமே இருக்கும். அது சங்கிலியில கட்டவிடப்பட்ட நிலைமையில இருக்கு. அந்த டோர் ஓபன் பண்ணி அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டோர் லாக் ஆயிருக்கும். நீ இங்கே இரு, கண்டிப்பா இதுக்கான சாவி இங்க எங்கேயாவது தான் இருக்கும், அதை கண்டுபிடிச்ச உடனே உன்னை வந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி தேட நம்ம ஹீரோயின் போறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்க டாக்டர் ஹில்லோட அந்த ரூமுக்கு வருவாங்க. அந்த டேபிள்ல நம்ம ஹீரோயினோட சைக்காட்ரிக் ரிப்போர்ட் வந்து அங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா டிவிஸ்லயும் இவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு வந்த டாக்டர் ஹில் அந்த டோரை லாக் பண்றாரு. அந்த ஆளு காஃபியை குடிச்சுக்கிட்டே நக்கலா நிறைய விஷயங்களை பேசுவான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட ரிப்போர்ட்டை அவன் படிச்சு பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போற நிலைமையில இருந்துமே கூட அவங்களால திரும்பவும் நார்மலா யோசிக்க முடியுது. இது உண்மையிலேயே அவருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க இங்க நம்ம பசங்க அந்த ஜந்துக்களால துரத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம மேகன் அதுகிட்ட வசமா மாட்டிட்டு இருப்பா. உன்னோட நண்பர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க க்ளோவர், நேரமும் வேற முடிய போகுது. இந்த மாதிரி அந்த ஆளு சொல்லும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்னன்னா அந்த இடத்துல ஒரு டேப் வாட்டர் வந்து லீக் ஆயிட்டு இருக்கும். அதுல லீக் ஆகுற அந்த தண்ணி அந்த டேபிள்ல தான் விழுந்துட்டு இருக்கும். சோ அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கூட இன்னும் பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நீ இது எல்லாத்தையுமே எதுக்காக பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவன் அதை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். இந்த சமயத்துல அந்த காஃபி கப்ப மெதுவா நகர்த்தி அந்த இடத்துல வைக்கும் போது அந்த மேல இருந்து சொட்டுற தண்ணி எல்லாமே நேரா அந்த காஃபில தான் விழுகும். இதை எல்லாத்தையுமே இவன் எதுக்காக பண்றான்னா பயத்தை ஆராய்ச்சி பண்ற ஒரு மிஷன்ல இவன் இறங்கி இருப்பான். ஒவ்வொருத்தவங்களோட பயமும் எப்படி எந்த அளவுக்கு அவங்கள மாத்துதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் எல்லாரையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். இது பண்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காஃபி எடுத்து அவன் என்ன பண்றான்னா குடிப்பான். அதை அவன் குடிச்ச
தப்பிச்ச உடனே நம்ம ஹீரோனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும். இப்ப அதே சமயம் இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க. இங்க எல்லாரும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போராட ட்ரை பண்றாங்க. மேகனோட ரூம்ல இருக்கிற அந்த ஜந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சங்கிலியா வந்து அவளை அட்டாக் பண்ண போகுது. ஆனா இது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா பண்றதுக்கு நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, யாராவது ஒருத்தங்க இறந்தேதான் தீரணும். அந்த மாதிரி அந்த ஆளு சொன்ன உடனே அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கும். ஆமா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா இந்த தடவை சாக போறது நீதான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பாருங்க. அவ்வளவுதான், அந்த இடத்துலயே அந்த ஆளு வெடிச்சு சிதறிடுவான். இங்க நம்ம பசங்க அதுகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சிட்டு இருப்பாங்க. அதே சமயம் அந்த கடிகாரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டைம் முடிய போகுது. நம்ம ஹீரோயின் உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த சாவி எடுத்துட்டு அங்கிருந்து வேக வேகமா மேகனை காப்பாத்துறதுக்காக போறாங்க. அந்த மாதிரி வேகமா போய் அந்த டோரை ஓபன் பண்ணி அவளை கட்டி போட்டு வச்சிருந்த அந்த கட்டு எல்லாத்தையுமே அவுத்து அவளை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போகும்போது கரெக்டா அந்த ஜங்கிலே அருந்து அந்த ஜந்து இவங்களை அட்டாக் பண்ண வரும். ஆனா இவங்க எப்படியோ அதை உள்ள வச்சு லாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாவது இவங்க இங்க இருந்து தப்பிச்சாகணும். அதனாலேயே இப்ப இங்க ஒரு பயங்கரமான சீன் எல்லாமே சைட் பை சைடா நடக்கும். அந்த ஜந்துக்களை இவங்களை துரத்த ஆரம்பிக்கும் போது எல்லாருமே அங்கிருந்து தெரிச்சு ஓடுவாங்க. நம்ம பசங்க 3 பேத்துக்கும் அங்க ஒரு படிக்கட்டு தென்படும். அது வழியா இவங்க மேல ஏறி தப்பிப்பாங்க. அதே சமயம் நம்ம மேகனுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு இரும்பு ஏணி தென்படுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டைம் முடிய போகுது. நம்ம ஹீரோயின் எப்படியோ அதுக்குள்ள இருந்து வெளியில வருவாங்க பாருங்க. ஆனா அந்த கீழே இருக்கிற ஜந்துக்களை இவங்களை பிடிச்சு இழுக்கும் போது அவங்களால வர முடியாம போகும். இருந்தாலும் அந்த நேரம் முடியறதுக்குள்ள இவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம பசங்க இவங்க 2 பேத்தையும் கஷ்டப்பட்டு மேல இழுப்பாங்க. அந்த மாதிரி க்ளோவர் மேகன் இவங்க 2 பேத்தையும் வெளியில இழுக்கும் போது கரெக்டா அந்த மணல் கூண்டுல அந்த நேரம் முடிவுக்கு வருது. ஆனா அதிர்ஷ்டவசமா இந்த தடவை அந்த டைம் ரீசெட்டே ஆகல. இப்ப அப்படியே எல்லாரும் மேல பாக்குறாங்க. பார்த்தா சூரியன் உதிக்குது. அந்த இடமே ஒரே வெளிச்சமா இருக்கும். இவ்வளவு நேரம் அங்க மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கும் இல்லையா, இப்ப அந்த இடத்துல அது சுத்தமா பெய்யாது. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த சமயத்துலதான் ஹார்ன் அடிச்சு உங்களுக்கு வர மாதிரி ஐடியா இருக்கா, இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரியும் இங்கதான் தங்க போறீங்களா என்ன? இத கேட்ட உடனே நம்ம பசங்க எல்லாரும் கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. சோ இந்த மாதிரி இவங்க போறதோட இந்த படம் முடியுது அப்படின்னு பார்த்தா இப்பதான் காட்டுறாங்க இன்னமும் அந்த ரூம்ல சிசிடிவி கேமராஸ் எல்லாமே ஆக்டிவா இருக்கும். அந்த மாதிரி காட்டிட்டு இருக்கும் போது இப்ப எல்லா கேமராஸும் சேஞ்ச் ஆகி இன்னொரு வீட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். அந்த இடத்துல பனி பொழிஞ்சிட்டு இருக்கும். அது பனிகாலம். அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு வண்டி வருது. அது யாரோட வண்டின்னு பார்த்தா இப்ப நம்ம பசங்க இங்க இருந்து கிளம்புனாங்க இல்லையா, அவங்களோட வண்டி தான். பேக்ரவுண்ட்ல அந்த விசில் சத்தம் கேட்கறதோட இந்த பாடமும் முடிவடையுது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம். நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.